ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜரில் ஆட் செட்டில் பார்த்தீங்கன்னா டைனமிக் கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க, அதோட ஒர்க் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ், மணி மைண்ட் செட் இந்த 3 டாபிக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுவும் நல்லாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைனமிக் கிரியேட்டிவ் ஆன் பண்ணி ஒரு ஆட் ரன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணி ஒரு ஆட் ரன் பண்ணுறதுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்சஸ் என்ன, முக்கியமான 3 டிஃப்ரென்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக டைனமிக் கிரியேட்டிவ் ஆன் அண்ட் டைனமிக் கிரியேட்டிவ் ஆஃப்னு சொல்லிட்டு 2 கேம்பெயின் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கேம்பெயின் பார்த்திங்கன்னா டைனமிக் கிரியேட்டிவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா டைனமிக் கிரியேட்டிவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டைனமிக் கிரியேட்டிவ் ஆன் பண்ணுறதுக்கும் டைனமிக் கிரியேட்டிவ் ஆஃப் பண்ணுறதுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்சஸ் நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா தேர்ட் ஸ்டெப் ஆடில் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த டைனமிக் கிரியேட்டிவ் ஆஃபில் இந்த ஆடில் போகலாம். அதே போல் இந்த டைனமிக் கிரியேட்டிவ் ஆனில் ஆடுகளுக்கு போகலாம். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா ஆட் செட்டப். ஸோ இந்த டைனமிக் கிரியேட்டிவ் ஆஃபில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட் செட்டப்பில் ஃபார்மட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் சப் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இமேஜஸ் ஆர் வீடியோ, கரோசல், கலெக்ஷன் அண்ட் மல்டி அட்வைசர் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த டைனமிக் கிரியேட்டிவ் ஆனில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இமேஜஸ் ஆர் வீடியோ, கரோசல், மல்டி அட்வைசர் ஆட்ஸ், ஸோ இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் டைனமிக் கிரியேட்டிவ் ஆஃபில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் இதே டைனமிக் கிரியேட்டிவ் ஆனில் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்காது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஆட் கிரியேட்டிவில் தான் இருக்கும். ஸோ இந்த டைனமிக் கிரியேட்டிவ் ஆனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட் கிரியேட்டிவ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சேம் அதே போல் டைனமிக் கிரியேட்டிவ் ஆஃப்லையும் பார்த்தீங்கன்னா ஆட் கிரியேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஆட் மீடியான்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணோம்னா ஆட் இமேஜஸ், ஆட் வீடியோன்னு இருக்கும். ஸோ இது நம்ம ஆட் கிளிக் பண்ணி நம்ம எந்த பிஸ்னஸ்க்காக ஒரு ஆட் ரன் பண்ண போகிறோமோ அது ஒரு இமேஜாவோ இல்லை வீடியோவோ நம்ம டிசைன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நம்ம எந்த ஆட் ரன் பண்ண போகிறோமோ அந்த இமேஜ் எப்படி செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அந்த இமேஜ் வந்து இங்கே ஷோ ஆகிடும். பட் டைனமிக் கிரியேட்டிவ் ஆனில் பார்த்தீங்கன்னா செலக்ட் இமேஜஸ், செலக்ட் வீடியோ அண்ட் கிரியேட் வீடியோன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம செலக்ட் இமேஜஸில் போனோம்னா ஸோ இங்கே தான் முக்கியமான ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது. நம்மளால் மேக்ஸிமம் 10 இமேஜஸ் இல்லை 10 வீடியோ கொடுக்க முடியும். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக ஒரு 3 இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். 1, 2, 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண 3 இமேஜஸும் இம்போர்ட் ஆகி இருக்கும். பட் இது டைனமிக் கிரியேட்டிவ் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் இல்லை ஒரு வீடியோ தான் நம்மளால் கொடுக்க முடியும். அந்த ஒரு இமேஜ், அந்த ஒரு வீடியோவை தான் நம்ம ஆடாக ரன் பண்ண முடியும். பட் டைனமிக் கிரியேட்டிவ் ஆன் பண்ணி நம்ம ஆட் ரன் பண்ணுறதால மல்டி இமேஜஸ், மல்டி வீடியோஸ் கொடுக்க முடியும். ஸோ இப்படி டைனமிக் கிரியேட்டிவ் ஆன் பண்ணி ஆட் ரன் பண்ணுறதால மல்டி இமேஜஸ் கொடுக்க முடியும். பட் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா எந்த இமேஜஸ் எந்த ஆடியன்ஸுக்கு சூட்டபுளாக இருக்கும், அந்த ஆடியன்ஸோட பிஹேவியர், அந்த ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட், ஸோ இதுக்கேற்ற மாதிரி அந்த இமேஜஸை அந்த ஆடியன்ஸுக்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் ரீச் பண்ணும். ஸோ இப்படி தான் டைனமிக் கிரியேட்டிவ் ஆன் பண்ணி நம்ம ஆட் ரன் பண்ணுறதால பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். நம்ம ஒரு ஆட் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 3 இமேஜஸ் டிசைன் பண்ணி வச்சுருக்கோன்னு வைங்க. அந்த 3 இமேஜஸை நம்ம இங்கே கொடுத்து ஆட் ரன் பண்ண முடியும். அந்த 3 இமேஜில் எந்த இமேஜ் எந்த ஆடியன்ஸுக்கு சூட்டபுளாக இருக்கும் அதை ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் அனலைஸ் பண்ணி கரெக்டான ஆடியன்ஸ்கிட்ட கரெக்டான இமேஜை கொண்டு போய் ரீச் பண்ணணும். ஸோ இதுதான் டைனமிக் கிரியேட்டிவ் ஆன் பண்ணி நம்ம ஆட் ரன் பண்ணுறதோட ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ். 3வது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா டைனமிக் கிரியேட்டிவ் ஆன் இந்த கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ்க்கு அடுத்தது டைரெக்டாக ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம இந்த டைனமிக் கிரியேட்டிவ் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ஆட் கிரியேட்டிவ்க்கு அடுத்தது டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டெஸ்டினேஷன் முக்கியமான ஒரு ஆப்ஷன். இந்த டெஸ்டினேஷனில் இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், வெப்சைட், மெசேஜிங் ஆப் சொல்லிட்டு 3 சப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் நம்ம இந்த மெசேஜிங் ஆப்ஸை கிளிக் பண்ணி நம்ம ஆட் ரன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த ஆடை பார்த்து ஆடியன்ஸ் அந்த ஆடை கிளிக் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் இல்லை மெசேஞ்சர் இல்லை வாட்ஸ்அப்புக்கு டேரெக்டாக நம்மகிட்ட மெசேஜ் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆப்ஷனாகவே இருக்கும். பட் இந்த டைனமிக் கிரியேட்டிவ் ஆனில் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டினேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனே இருக்காது. நம்மளால் வெப்சைட்டோட யூஆர்எல் மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்ம ரன் பண்ணுற ஆடை பார்க்குற ஆடியன்ஸ் கிளிக் பண்ணாங்கன்னா நம்மளோட வெப்சைட்டுக்கு தான் அது ரீடைரக்ட் ஆகி போகும்.
ஸோ இந்த இடத்துல டெஸ்டினேஷன்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்காது. ஸோ இதுதான் டைனமிக் கிரியேட்டிவ் ஆன் பண்ணி ஆட் ரன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணி ஆட் ரன் பண்ணுறதுக்கும் உள்ள முக்கியமான 3 டிஃப்ரென்சஸ். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், டைனமிக் கிரியேட்டிவ் ஆன் பண்ணி நம்ம ஆட் ரன் பண்ணுறதால பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமா, டைனமிக் கிரியேட்டிவ் ஆஃப் பண்ணி நம்ம ஆட் ரன் பண்ணுறதால பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமா? ஸோ இது ரெண்டில் எது பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இதுக்கான டவுட்டை நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நான் டைனமிக் கிரியேட்டிவ் ஆன் பண்ணி ஆட் ரன் பண்ணியிருக்கேன், டைனமிக் கிரியேட்டிவ் ஆஃப் பண்ணி ஆட் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எது பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, எது அதிகமாக ரீச் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு டிப் சொல்கிறேன். இப்போ டைனமிக் கிரியேட்டிவ் ஆன் பண்ணி ஆட் ரன் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ இந்த இடத்துல டெஸ்டினேஷன் ஆப்ஷன் இருக்காது. டைனமிக் கிரியேட்டிவ் ஆன் பண்ணி நம்ம ஆட் ரன் பண்ணுறதால அந்த ஆடை பார்க்குற ஆடியன்ஸ் அந்த ஆடை கிளிக் பண்ணும்போது நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ண வைக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அங்கே தான் டெஸ்டினேஷனே கொடுக்கலையே, எப்படி ஆடை பார்க்குற ஆடியன்ஸை நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ண வைக்கிறது? இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு இப்போ என்கிட்ட கேட்கணும்னு தோணும். ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான டிப்பு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் போனீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஷேர் ப்ரொஃபைல், ஷேர் பார் கோட் இல்லை ஷேர் கியூஆர் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணி அந்த லிங்க்கை காப்பி பண்ணி இந்த வெப்சைட் யூஆர்எல்லில் பேஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஆடை பார்க்குற ஆடியன்ஸ் அந்த ஆடை கிளிக் பண்ணாங்கன்னா டைரெக்டாக உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அவங்க மெசேஜ் பண்ண முடியும். இதுதான் அந்த ஒரு டிப். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போல் இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜரில் என்னென்ன டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்கமிங் டேஸில் உங்கள்கிட்ட ஒரு வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ், மணி மைண்ட் செட் இந்த டாபிக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுவும் நல்லாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.